ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்துட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை நம்ம மறந்துட்டோன்னா அதை நமக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு நம்ம ஃப்ரெண்டோட பர்த்டேவே எடுத்துக்கிட்டாலே அடுத்த நாள் தான் பர்த்டே இருக்கும், ஆனால் திடீர்னு மறந்துடுவோம். அதை ரீமைண்ட் பண்ணுற மாதிரி ஒரு அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் லைக் கொடுத்துட்டு ஒரே ஒரு கமெண்டை மட்டும் போட்டுட்டு வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ வந்துட்டிங்கன்னா அந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இது வந்துட்டு சின்ன பாலிசி மாதிரி கேட்பாங்க. அது வந்துட்டு நீங்கள் படித்து பார்க்கணும் பாருங்கள். இல்லைனா வந்துட்டு கீழே இருக்க அக்செப்ட் பட்டன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நான் உள்ளே வந்ததுக்கப்புறம் ரெண்டு பர்மிஷன் கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் அளவு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் கீழே ப்ளஸ் ஐக்கான்ற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ரீமைண்டருங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ரீமைண்ட் மீ டூன்னு இருக்கும். அதில் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஞாபகப்படுத்தணுமோ அதை வந்துட்டு நீங்களே டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நானே டைப் பண்ணிக்கிறேன் பாருங்கள். என்னோடய ஃப்ரெண்டோட பர்த்டேன்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் எதாவது கொடுக்கணும்னா கொடுத்துக்கோங்க. இல்லைனா இடம் பேர் இதெல்லாம் கொடுக்கறனாலும் கொடுத்துக்கோங்க. உங்கள் இஷ்டம் தான். அதுக்கப்புறம் கிளிக் டு செலக்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்துட்டு டேட்டு, டைமு, எந்த மாதம், எந்த வருஷம் அப்படிங்கிற மாதிரி நீங்களே கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்துட்டு நல்ல ஆப்ஷன் தான். இது வந்துட்டு எந்த வருஷம்னாலும் கூட ஒர்க் ஆகும். இது வந்துட்டு அதுக்கப்புறம் கீழே டைம் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். இன்றைக்கின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன். இதில் இப்போது நான் 4 மணின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி வச்சுருக்கேன். 4 இப்போ டைம் என்ன ஆகுதுன்னா 4:33 PM. நான் அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு நிமிஷம் லேட் ஆனதுக்கப்புறம் காட்டுறேன். இதை வந்துருச்சு பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் நீங்களே ஷெடியூல் பண்ணிக்கணும். என்னோடய ஃப்ரெண்டோட பர்த்டேன்னு சொல்லிட்டு எனக்கு ரீமைண்ட் பண்ணுது, ஞாபகப்படுத்துது. இந்த மாதிரி தான் நீங்களே ஏதாச்சும் டைப் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்ட் டைமில் கரெக்ட் டேட்டில் கரெக்டாக உங்களுக்கு ஞாபகப்படுத்திடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தவங்க லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஆளில் தான் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மீண்டும் ஒரு அவசரமான வீடியோ சந்திக்கிறேன். பாய் பாய்.